யாரெல்லாம் இந்த நேரத்திலே நோயோடு இருக்கிறீர்களோ, கல்வாரிநாதர் இயேசுவை பாருங்கள். இயேசு உங்களை குணமாக்குகிறார். உங்கள் கட்டுக்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். உங்கள் மன பாரங்களை நீக்குகிறார். உங்கள் கண்ணீரை அவர் துடைக்கிறார். இந்த நேரமே அவருடைய பிரசன்னம் உங்கள் மேல் இறங்கி வருகிறது. அவருடைய வல்லமை உங்களுக்குள் வருகிறது. ஸ்டாண்ட் வித் ஜீசஸ். இயேசுவோடு நிற்கவும் என்ற தலைப்பிலே தான் பார்க்க போகிறோம். ஸ்டாண்ட் வித் ஜீசஸ். இயேசுவோடு நில்லுங்கள், இயேசுவோடு நிற்கவும். The lesson we learn on Good Friday is stand with Jesus. புனித வெள்ளி அன்று நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு முக்கியமான பாடம் என்னவென்றால் இயேசுவோடு நில்லுங்கள் என்பதாகும். என்றால் இயேசு இந்த உலகத்துக்கு வரும் வரைக்கும் இந்த உலகம் சாத்தானின் பிடிக்குள் இருந்தது. இயேசு இந்த உலகத்திலே வந்து மரித்து பாடுகள் பட்டு மரித்து உயிர் தெழுந்த பின்பு இந்த உலகத்திலே மீட்பு வந்தது. அதனாலே நாம் இயேசுவோடு நிற்போம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை. அதற்காக நாம் தீர்மானம் எடுப்போம். God is not looking for those who claim to be great believers, but for those who stand with Jesus. தந்தையாகிய கடவுள், நாங்கள் ஒரு பெரிய விசுவாசிகள், நாங்கள் பரம்பரையாக கிறிஸ்தவர்கள், நாங்கள் ஆலயம் கட்டினவர்கள், நாங்கள் அதுவாக்கும் இதுவாக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறவர்களை விட யாரெல்லாம் இயேசுவோடு நிற்கிறார்களோ அவர்களைத்தான் தந்தையாகிய கடவுள் எதிர்பார்க்கிறார். நான் இந்த 40 நாட்களும் அவ்வளவு ஒருத்தர் செய்தேன், இதை செய்தேன், இன்று முழு நாளும் நான் சுபத்தில் இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறவர்களை விட யாரெல்லாம் இயேசுவின் பக்கம் நிற்கிறார்களோ, இயேசுவுக்காக நிற்கிறார்களோ அவர்களைத்தான் தந்தையாகிய கடவுள் எதிர்பார்க்கிறார். அன்பானவர்களே, God desires those who stand by Jesus in faith despite storms, struggles and opposition. கடவுளுடைய விருப்பம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் எதிர்ப்புகள் வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது, அல்லது புயல் நம்மை எதிர்த்து வீசும் பொழுது நாம் இயேசுவோடு நிற்க வேண்டும் என்பது தந்தையினுடைய விருப்பமாக இருக்கிறது. Stand with Jesus even when problems do not end. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் முடிவுக்கு வராமல் இருந்தாலும் பரவாயில்லை, இயேசுவோடு நில்லுங்கள், இயேசுவின் பக்கம் நில்லுங்கள். Stand with Jesus even if it takes longer than you think. நீங்கள் நினைப்பதை விட உங்கள் பிரச்சனை அல்லது உங்கள் தேவைகளுக்கான வேண்டுதலுக்கான பதில் நீண்ட நாட்கள் எடுத்தாலும் நீங்கள் இயேசுவோடு நில்லுங்கள், இயேசுவின் பக்கமாக நில்லுங்கள். Stand with Jesus when your heart breaks. உங்களுடைய உள்ளம் உடையக்கூடிய ஒரு சூழல் வந்தால் கூட நீங்கள் இயேசுவின் பக்கமாக நில்லுங்கள். Stand with Jesus even when no one is with you. உங்களோடு யாரும் இல்லாத நேரத்திலும் அன்பானவர்களே, எனக்கு ஒத்துவருமே இல்லை என்று நீங்கள் கலங்கி போவதற்கு பதிலாக இயேசுவோடு நில்லுங்கள். யார் மேலும் நீங்கள் கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை, யாரையும் நீங்கள் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக இயேசுவின் பக்கமாக இயேசுவோடு நில்லுங்கள். God said to Jacob, Genesis chapter 28 verse 15, I am with you and will watch over you wherever you go. தொடக்க நூல் 28:15 இறைவசனம் பாருங்கள். ஆண்டவர் யாக்கோபுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உன்னோடு இருப்பேன், நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலா இருந்து
இந்நாட்டுக்கு உன்னை திரும்பி வர செய்வேன் அப்படி என்று ஆண்டவர் யாக்கோபுக்கு கூறுகிறார். God told Joshua, Deuteronomy chapter 31 verse 8, the Lord himself goes before you and will be with you. He will never leave you nor forsake you. Do not be afraid, do not be discouraged. இணைச்சட்டம் 31:8. ஜோஷுவாவுக்கு கடவுள் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், அஞ்சாதே திகையாதே என்று கடவுள் சொல்லுகிறார். If you stand with Jesus, he will be with you always. நீங்கள் இயேசுவோடு நிற்பீர்களாக இருந்தால் அன்பானவர்களே, அவர் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறவராக இருக்கிறார். யாக்கோபோடு நான் இருப்பேன் என்று சொன்னவர், ஜோஷுவாவோடு நான் இருப்பேன் என்று சொன்னவர், நீங்களும் இயேசுவின் பக்கம் நிற்பீர்களாக இருந்தால், இயேசுவோடு நிற்பீர்களாக இருந்தால், எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் இறைவன் உங்களோடு இருக்கிறவராக இருக்கிறார். If you stand with Jesus, he will watch over you wherever you go. நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு நிற்பீர்களாக இருந்தால், நீங்கள் எங்கு போனாலும் அவரே உங்களை கவனித்துக் கொள்கிறவராக இருப்பார். If you stand with Jesus, the Lord Jesus himself goes before you. நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நிற்பீர்களாக இருந்தால், ஆண்டவராக இயேசுவே உங்களுக்கு முன் செல்லுகிறவராக இருப்பார். If you stand with Jesus, Jesus never leave you nor forsake you. நீங்கள் இயேசுவோடு நிற்பீர்களாக இருந்தால் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை ஒருபோதும் கைவிடவும் மாட்டார். என்றால் இறைவன் வாக்கு மாறாதவர். பல முறைகளை நாம் மனிதர்களை நம்பி தோற்று போகிறோம். மனிதர்களை நம்பி நம்முடைய வாழ்க்கையில் விழுந்து போகிறோம். அவர்தான் தந்தையாகிய கடவுள் இயேசுவை நமக்கு இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறார். அவரோடு நீங்கள் நிற்பீர்களாக இருந்தால் அவர் உங்களை கைவிடவும் மாட்டார், உங்களை விட்டு விலகவும் மாட்டார். Do not be afraid, do not be discouraged. நீங்கள் பயப்படவும் வேண்டாம், நீங்கள் சோர்ந்து போகவும் வேண்டாம். Jesus will bring you out from under the yoke of your troubles. உங்களுடைய பிரச்சனை என்கிற எல்லா விதமான அடிமை கட்டில் இருந்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கி கொண்டு வருகிறவராக இருக்கிறார். The Lord Jesus will deliver you from slavery. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய அடிமை வாழ்வில் இருந்து உங்களை மீட்டு கொண்டு வருகிறவராக இருக்கிறார் அன்பானவர்களே. And Lord Jesus have mercy on you. அது மட்டுமல்லாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். On Good Friday, Jesus gave his life to us. புனித வெள்ளி அன்று அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரையே எங்களுக்கு தந்தார். அவருடைய வாழ்வையே எங்களுக்கு தந்தார் என்று நாம் பார்க்கிறோம். That is a Good Friday. அதுதான் புனித வெள்ளி என்று நாம் அழைக்கிறோம். For our redemption, for our fullness of life and for our punishment, Jesus gave himself to us. எங்களுடைய மீட்புக்காக, எங்களுடைய நிறை வாழ்வுக்காக அன்பானவர்களே, நிறை வாழ்வு குறையான வாழ்வல்ல, fullness of life. எங்களுடைய தண்டனைகளுக்காக, நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனைகளுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னையே, தன்னுடைய உயிரையே எங்களுக்காக தந்தார் என்று பார்க்கிறோம். அதுதான் புனித வெள்ளி. Lord Jesus is your mountain on which you seek refuge. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு பெரிய மலையாக இருக்கிறார். நீங்கள் ஆதரவு தேடுகின்ற, அடைக்கலம் தேடும் பொழுது உங்களுக்கு அடைக்கலம் தருகின்ற, ஆதரவு தருகின்ற ஒரு பெரிய கண்மலையாக இருக்கின்றார். Lord Jesus is your shield and the power to live victorious life. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
உங்களுக்கு ஒரு பெரிய வல்லமையாக உங்களுக்கு ஒரு கேடயமாக இருக்கிறார், நீங்கள் வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்காக. Lord Jesus is your refuge and your redeemer. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய மீட்பராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நாங்கள் பார்த்தது போல அவரே உங்களுக்கு அடைக்கலம் தருகிறவராக இருக்கிறார். Lord Jesus is your one who frees you from wickedness and evil. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உங்களை தீமையிலிருந்தும் பிசாசிடத்திலிருந்தும் எல்லா இருளின் கட்டிலிருந்தும் விடுவிக்கிறவராக இருக்கிறார். If you stand with Jesus, He will bring you out from all your bondages. நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நிற்பீர்களாக இருந்தால் அவர் உங்களை எல்லா விதமான கட்டுக்களில் இருந்தும் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். If you stand with Jesus, He will defeat your enemies. நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு நிற்பீர்களாக இருந்தால் உங்களை எதிர்த்து நிற்கிற தீமைகளை அவரே விரட்டி விடுகிறவராக இருக்கிறார். If you stand with Jesus, He will give you peace and joy. நீங்கள் இயேசுவோடு நிற்கும் பொழுது அவர் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். If you will stand with Jesus, the enemies you see today, you will see no more. நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு நிற்பீர்களாக இருந்தால் இன்று காண்கிற எதிர்ப்பை, எதிரியை, தீமையை இனி நீங்கள் காணாதபடி அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருக்கே நன்றி சொல்லுவோம். When Jesus was praying in the garden of Gethsemane, the disciples were sleeping. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனி தோட்டத்திலே பார்த்துக்கொண்டால் வியாகுலப்பட்டு ஜெபிக்கிறார். ஆனால் அவருடைய சீடர்கள் எல்லோரும் உறங்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். The disciples were not standing with Jesus in Gethsemane. இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள் அன்றைக்கு இயேசுவோடு நிற்கவில்லை. They were in the garden of Gethsemane but not standing with Jesus. அவர்கள் கெத்செமனி தோட்டத்திலே இயேசுவோடு தான் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் உறங்கினார்களே தவிர அவர்கள் இயேசுவோடு நிற்கவில்லை. அன்பானவர்களே, இன்றும் பல மக்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நாம் உறங்கிக் கொண்டுதான் இருக்கிறோமே தவிர இயேசுவோடு நாம் எண்ணம் இல்லாமல் இருக்கிறோம். இயேசுவினுடைய விருப்பத்துக்குள் என்ன வராமல் இருக்கிறோம். இயேசுவினுடைய திட்டத்துக்குள் நாம் என்ன வராமல் இருக்கிறோம். அவர் தட்டி தட்டி எழுப்புகிறார். அன்றைக்கு சீடர்களை 3 தடவை எழுப்பினார் பாருங்கள். அதுபோல இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு நாம் ஒவ்வொருவரையும் பல முறைகளிலே பல விதங்களிலே சந்தித்து எழுப்புகிறார். ஆனால் நாம் தான் அவரோடு நிற்க வேண்டும் என்று முடிவெடுக்காமல் இருக்கிறோம். Take a decision today to stand with Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நிற்பதற்காக இன்று நீங்கள் ஒரு நல்ல தீர்மானம் எடுங்கள். When Jesus was arrested, Jesus' disciple ran away from Jesus. எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்டாரோ அப்பொழுது அவருடைய சீடர்கள் பாருங்கள் இயேசுவோடு நிற்கவில்லை, எல்லாரும் விட்டு ஓடிவிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். They don't stand with Jesus. அவர்கள் இயேசுவோடு நிற்கவில்லை. பல முறைகளிலே நாமும் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது அவரோடு நிற்காமல் விட்டுட்டு ஓடுறோம் பாருங்கள். ஆண்டவருடைய பணிகள் நமக்கு இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய வேலைகள் நமக்கு இருக்கும் பொழுது கூட நாம் நம்முடைய கடமைகள், நம்முடைய வேலை, நம்முடைய இதென்று சொல்லி நாம் ஓடுகிறோமே தவிர இயேசுவோடு நிற்காமல் போய் விடுகிறோம். Peter said, I would not leave you even if I die. But we see that Peter denied Jesus 3 times. தூய பேதுரு என்ன சொன்னார் என்றால், நான் மரிக்க வேண்டி வந்தாலும் நான் உம்மை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்னார். ஆனால் பேதுரு 3 முறை மறுதளித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நாம் அப்படிதான் சொல்லுகிறோம். பாடல்கள் பாடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுதெல்லாம் எவ்வளவோ வார்த்தைகளை சொல்லுகிறோம். ஆனால் பல தடவை இறைவனை மறுதளிக்கிறவர்களாக மாறிவிடுகிறோம். Many of us are Christian and go to church. But do you stand with Jesus?
நம்மில் பல கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ஆலயங்களுக்கெல்லாம் போகிறோம். ஆனால் நாம் இயேசுவோடு நிற்கிறோமா அன்பானவர்களே? Stand with Jesus when trials come in your life. உங்கள் வாழ்க்கையில் சோதனைகள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது இயேசுவோடு நில்லுங்கள். Stand with Jesus when opposition comes. எப்பொழுது உங்களுக்கு எதிர்ப்புகள், கஷ்டங்கள் வருகிறதோ அப்பொழுதும் இயேசுவோடு நீங்கள் நில்லுங்கள். Stand with Jesus when all the circumstances are against you. எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு எதிராக நிற்கும் பொழுது கூட நீங்கள் இயேசுவோடு நிற்க கற்றுக்கொள்ளுங்கள். Stand with Jesus when diseases attack your body. உங்களுடைய உடலை நோய்கள் வந்து தாக்கும் பொழுது கூட நீங்கள் இயேசுவோடு நெல்லுங்கள். What does mean stand with Jesus? இயேசுவோடு நிற்பதென்றால் என்ன அர்த்தம்? To stand with Jesus mean walk with Jesus every day and every moment. இயேசுவோடு நிற்பதென்றால் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு கணப்பொழுதும் அவரோடு நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Trust Jesus with all your darkest situation. எல்லா விதமான இருள் சூழ்ந்த சூழ்நிலையிலும் இயேசுவையே நம்பியிருங்கள். அதுதான் இயேசுவோடு நிற்பதற்கு அடையாளமாகும். Don't complain and not be bitter. நீங்கள் கசப்புள்ளவர்களாகவோ அல்லது குற்றம் சாட்டுகிறவர்களாகவோ இருக்க வேண்டாம். Proclaim your victory instead of complaining. நீங்கள் குற்றம் சொல்வதற்கு பதிலாக உங்களுடைய வெற்றியை அறிக்கை செய்கிறவர்களாக இருங்கள். Talk about health when you are fighting with illness. நீங்கள் உடல் நோயோடு அல்லது உடல் பலவீனத்தோடு போராடி கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி, உங்களுடைய சுகத்தை பற்றி பேசுங்கள். Talk about abundance when you are in need. நீங்கள் தேவைகளில் இருக்கும் பொழுது உங்களுடைய போதுமானதை பற்றி, உங்களுடைய செழிப்பை பற்றி நீங்கள் பேசுங்கள். You talk about overcoming when you feel weakness. நீங்கள் பலவீனங்களை உணரும் பொழுது அதை வெற்றி கொள்வதை பற்றி நீங்கள் பேசுங்கள். That's what it means to stand with Jesus. அதுதான் நாம் இயேசுவோடு நிற்கிறோம் என்பதற்கு அடையாளமாகும். The devil wants to separate you from Jesus. பிசாசு பார்த்துக்கொண்டால் உங்களை இயேசுவிடத்தில் இருந்து பிரிக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். The devil doesn't like you to stand with Jesus. நீங்கள் இயேசுவோடு நிற்பதை சாத்தான் ஒருபோதும் விரும்புவதில்லை. The devil wants you to deny Jesus. நீங்கள் இயேசுவை மறுதலிக்க வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய விருப்பமாக இருக்கிறது அன்பானவர்களே. The devil wants you to give up your faith in Jesus. நீங்கள் இயேசுவின் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை, விசுவாசத்தை இழக்க வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய விருப்பமாக இருக்கிறது. But if you stand by faith and hope with Jesus, stand by praise and thanks. ஆனால் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் புகழ்ச்சி பலியோடும் நன்றி பலியோடும் நீங்கள் இணைந்து நிற்பீர்களாக இருந்தால் the enemy cannot defeat you. உங்கள் எதிராளியாகிய அலகை உங்களை ஒரு போதும் தோற்கடிக்க முடியாது. You will have power over the Satan. நீங்கள் அலகையின் மேலே சக்தி உள்ளவர்களாக மாறி விடுகிறீர்கள். The scripture says you will go through the fire and not be burned. கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் நெருப்பின் வழியாக போவீர்கள், ஆனால் எரிந்து போக மாட்டீர்கள். You will go through the waters and do not drown. நீங்கள் நீர் வழியே போவீர்கள், ஆனால் நீங்கள் மூழ்கி போக மாட்டீர்கள். You will go through the famine and not go hungry. நீங்கள் பஞ்சத்தின் வழியால் போனால் கூட நீங்கள் பசி எடுக்க மாட்டீர்கள் என்று கடவுளுடைய வார்த்தை கூறுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, in the scripture 3 Hebrew teenagers would not bow down to the king's golden idol. தானியேலின் நூலிலே பரிசுத்த வேதாகமத்திலே பார்த்திருந்தால் 3 எபிரேய வாலிபர்கள் அந்த நாட்டு அரசர் நேபுகாத்நேச்சருடைய ஒரு சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லுவார்கள். They stand with Almighty God.
அந்த 3 எபிரேய வாலிபர்களும் ஆண்டவராகிய வல்லமை உள்ள இறைவனோடு அவர்கள் இணைந்து நின்றார்கள். They stand for Almighty God in the midst of danger. அவருடைய ஆபத்து நிறைந்த சூழலில் கூட அவர்கள் வல்லமையுள்ள இறைவனுக்காக நின்றார்கள், இறைவனோடு நின்றார்கள், இறைவனுக்காக நின்றார்கள். ஏனால் அவர்களுக்கு சொல்லப்பட்டது நேபுகாத்நேச்சருடைய சிலையை வணங்கும்படி. அப்ப அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் சிலைகளை, மனிதனை வணங்க மாட்டோம், கடவுளைத்தான் நாங்கள் வணங்குவோம் என்று இறைவன் பக்கம் நின்றார்கள். பாருங்கள், they said the king, we are not going to bow down, we know our God will deliver us. அவர்கள் அந்த நேபுகாத் அரசருக்கு என்ன சொல்லுவார்கள் என்றால், நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம், எங்களுடைய கடவுள் எங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார் என்று. They say Daniel chapter 3 verse 18, we know God will deliver us, but even if he does not, we are still not going to bow down. தானியேலின் நூல் 3ஆம் அதிகாரம் 18வது இறைவசனத்திலே அந்த 3 எபிரேய வாலிபர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம், எங்கள் கடவுள் எங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார், அப்படி அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்களோ மனித சிலையை, மனிதனை வணங்க மாட்டோம் என்று சொல்லுவார்கள். That is what it means to stand with God. அதுதான் அன்பானவர்களே கடவுளோடு நிற்பது என்பதற்கு அடையாளமாகும். கடவுளுக்கே முதலிடம் கொடுப்பது, உலகத்துக்கல்ல. எவ்வளவு கஷ்டங்கள், எதிர்ப்புகள், ஆபத்துக்கள் வந்தாலும், பாவத்தின் சோதனைகள் வந்தாலும் நாம் இயேசுவோடு நிற்க வேண்டும். அதை தாண்டி இல்லை. நாங்கள் என்ன நடந்தாலும் இயேசுவோடு நிற்போம் என்றால் அதுதான் நாம் இயேசுவுக்காக நிற்கிறோம் என்பதற்கு அடையாளமாகும். Whether your wishes come in your path or not, stand with Jesus in faith. உங்களுடைய மன விருப்பங்கள் உங்கள் வழியிலே வந்தாலும் சரி, வராமல் போனாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் நில்லுங்கள். Whether door open or close, just trust Jesus and stand with Jesus. கதவுகள் திறக்கப்பட்டாலும் சரி, திறக்கப்படாமல் போனாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நில்லுங்கள். Stand with Jesus like Hebrew teenagers. எபிரேய இளைஞர்களைப் போல நீங்கள் இயேசுவோடு நிற்க கற்றுக்கொள்ளுங்கள் அன்பானவர்களே. Don't give up your faith. உங்களுடைய விசுவாசத்தை கைவிட்டு விட வேண்டாம். Keep trusting Jesus for your good. உங்களுடைய நல்லவைகளுக்காக தொடர்ந்து இயேசுவையே நம்பிக்கொண்டிருங்கள். The king had the teenagers thrown into the furnace. நேபுகாத் அரசர் என்ன செய்தார் என்றால், அந்த 3 எபிரேய வாலிபர்கள் அவருடைய கட்டளை கீழ்ப்படியவில்லை என்ற உடனே அவர்கள் அந்த 3 வாலிபர்களையும் எரிகின்ற நெருப்புக்குள் தூக்கி போட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். It was so hot, the guards that threw them in were instantly killed. அந்த நெருப்பு சூளை 7 மடங்கு அதிகமாக எரிய வைக்கப்பட்டது. அவர்களை கொண்டு போய் எரிய போனவர்கள் கூட அந்த நெருப்பு வெக்கையினால் பொசுங்கி போனார்கள் என்று திருமறை சொல்லுகிறது. The Hebrew teenagers' life should have ended, but God was with them. அந்த நெருப்பிலே போடப்பட்ட பொழுது அந்த எபிரேய வாலிபர்களுடைய வாழ்க்கை அன்றோடு முடிந்திருக்க வேண்டும், எரிந்து சாம்பலாய் போயிருக்க வேண்டும் அவர்கள். ஆனால் கடவுள் அவர்களோடு இருந்தார். ஏன்? அவர்கள் கடவுளோடு நின்றார்கள். My friends, learn a good lesson on Good Friday. If you are ready to stand with Jesus, no person can take your life. இந்த புனித வெள்ளியன்று ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நிற்பீர்களாக இருந்தால் யாராலும் உங்கள் வாழ்க்கையை பறிக்க முடியாது, உங்கள் வாழ்க்கைக்கு சேதம் விளைவிக்க முடியாது. No backbreak can stop your purpose. எந்த விதமான கஷ்டமான சூழ்நிலைகளும் உங்களுடைய திட்டத்தை, உங்களுடைய நோக்கத்தை தடுத்து நிறுத்த முடியாது. No sickness, no addiction, no disappointment take your happiness. எந்த நோயோ அல்லது எந்த விதமான பலவீனமான பழக்க வழக்கங்களோ அல்லது எந்த விதமான நம்பிக்கை இழந்து போன தன்மைகளோ உங்களுடைய சமாதானத்தை எடுத்து விடாதபடி இறைவன் காத்துக்கொள்ளுகிறவராக இருக்கிறார்.
those teenagers came out alive and well without the smell of smoke. அந்த 3 வாலிபர்களையும் நெருப்பிலே இருந்து வெளியே எடுக்கும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு எந்த சேதமும் இல்லாமல் இருந்தது. எந்த விதமான புகை மனம் கூட அவர்களுடைய உடலில் இல்லாமல் இருந்தது. ஒரு தலைமுடி கூட பொசுங்கவில்லை அப்படி என்று திருமறை நமக்கு சொல்லுகிறது. அன்பானவர்களே, you need to remind yourself like these teenagers, those flames cannot harm you. நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், ஒன்றை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வாலிபர்களைப் போல நீங்கள் இயேசுவோடு நிற்கும் பொழுது எந்த விதமான நெருப்பும் உங்களை சுட்டெரிக்க முடியாதாகும். The troubles cannot kill your blessing. எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொன்றுவிட முடியாது. Nothing can stop what God has ordained. கடவுள் உங்களுக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற எதையுமே நிறுத்திவிட முடியாது. Are you going to stand with Jesus or are you going to deny Jesus? நீங்கள் இயேசுவோடு நிற்க போகிறீர்களா அல்லது இயேசுவை மறுதலிக்க போகிறீர்களா? The choice is yours. தெரிவு உங்களுடையதாகும். இந்த புனித வெள்ளி அன்று நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான தீர்மானம் இருக்கிறது. இந்த தீர்மானத்தை நீங்கள் எடுப்பீர்களாக இருந்தால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த தீர்மானம் எப்பொழுதும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் இயேசுவோடு நிற்பதற்கு தீர்மானம் எடுத்தால் அதுதான் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாகும். இல்லாமல் நீங்கள் இயேசுவை மறுதலிக்கிறவர்களாக இருப்பீர்களாக இருந்தால் அது உங்கள் வாழ்க்கையிலே நிம்மதியை, ஒளியை, ஆசீர்வாதத்தை தராது. God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. Let's pray. நாம் ஜெபிப்போம். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னா, உலகமே பின்னா, சிலுவையே முன்னா, உலகமே பின்னா. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. தூரமாக இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அச்சமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை அடியேன் உள்ளத்திலே. ஆண்டவர் இயேசு அடைக்கலமன்றோ, ஆதலில் குறையில்லை. எல்லாரும் சொல்லுவோம். அச்சமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை அடியேன் உள்ளத்திலே. ஆண்டவர் இயேசு அடைக்கலமன்றோ, ஆதலில் குறையில்லை. ஆண்டவர் முன்னா, அகிலமே பின்னா. ஆண்டவர் முன்னா, அகிலமே பின்னா. அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. லூருமாக இயேசுவின் பின்னா
பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னா, உலகமே பின்னா, சிலுவையே முன்னா, உலகமே பின்னா. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. அன்பானவர்களே, இது ஜெப நேரம். இந்த ஜெப நேரம் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு நேரம். கடவுளுடைய வார்த்தை இப்பொழுது நம்மை பலப்படுத்தி இருக்கிறது. ஆண்டவர் இயேசு நம்மோடு அவருடைய வார்த்தை மூலம் பேசி இருக்கிறார். விதையானது விதைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த ஜெப நேரம் தான் அது வளர்வதற்கும் அது நம்முடைய வாழ்க்கையில பலன் கொடுப்பதற்கும் நம்மை மாற்றுகிற ஒரு உன்னதமான நேரமா. இந்த ஜெப நேரத்திலே ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வரும். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை தொடும். ஆண்டவருடைய கரம் உங்கள் உடலிலே செயலாற்றும், உங்கள் வாழ்க்கையிலே செயலாற்றும். ஜெபம் என்பது நாம் இறைவனோடு தொடர்பு கொள்ளுகிற ஒரு நேரமாகும். இந்த ஜெப நேரத்திலே ஆண்டவர் தடைகளை உடைப்பார், சாத்தானை விரட்டுவார், கட்டுகளை கட்டவிழ்ப்பார். இந்த ஜெப நேரத்தில் இயேசுவின் இரத்தம் உங்களை கழுவும், உங்களுக்கு புது வாழ்வு தரும், புது இதயம் தரும். இந்த ஜெப நேரத்திலே பரலோக வல்லமை உங்கள் உள்ளத்தை ஆட்கொண்டு உங்கள் உள்ளத்துக்குள்ள இருக்கிற எல்லா விதமான வெறுமை, பயம், தாழ்வு மனப்பான்மை, குற்ற மனப்பான்மைகள், கவலைகள், வேதனைகள் அனைத்திலும் இருந்து விடுவிக்கிறதாக இருக்கிறது. ஜெபிப்போம். எல்லோரும் ஜெபியுங்கள். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். இந்த நேரத்தில் அன்பின் ஆண்டவரே, இதோ உம்முடைய பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமை ஊற்றப்படுவதாக, உம்முடைய வல்லமை ஊற்றப்படுவதாக. இந்த இரவு இந்த உலகத்திற்கு வெற்றி வந்த ஒரு இரவு ஆண்டவரே. இந்த புனித வெள்ளி எங்கள் வாழ்க்கைக்கு விடுதலை வந்துவிட்டது என்று எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய அடையாளமாகும். இதோ இந்த ஜெப நேரத்தில் அந்த விடுதலை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக் கொள்வார்களாக. சாபங்களில் இருந்து விடுதலை உண்டாகட்டும். எல்லா விதமான தீய கட்டுக்கள் இருந்து விடுதலை உண்டாகட்டும். ஆண்டு காலமாக பரம்பரையாய் தொடர்ந்து வருகிற தீமைகள் இருந்து இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே, உடலில் இருக்கிற எல்லா தீய கட்டுக்கள் இருந்து இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இருக்கிற பாரங்கள் நீங்குவதாக, உடலில் இருக்கிற நோய்கள் இப்பொழுது சுகமடைவதாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது உடலிலே இயங்காமல் இருக்கிற, செயல்படாமல் இருக்கிற, மரித்து போயிருக்கிற உடல் உறுப்புகள் இப்பொழுது மீண்டும் செயல்பட ஆரம்பிப்பதாக, புதிய உறுப்புகளாக அது மாற்றப்படுவதாக. ஆண்டவருடைய வல்லமையினால் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய உடலிலே அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, அதிசயம் நடக்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் உம்மோடு இணைந்திருப்பதற்காக இந்த நேரத்திலே அர்ப்பணிக்கிறார்கள். வாழ்நாளெல்லாம் நான் இயேசுவோடு இருக்க போகிறேன் என்று தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இயேசுவுக்காக நான் வாழ்வேன் என்று தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். நாங்கள் உறக்கத்தில் இருக்க மாட்டோம், இப்பொழுதே விழித்தெழுகிறோம் என்று தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். நாங்கள் இயேசுவை மறுதலிக்க மாட்டோம், இயேசுவுக்காகவே வாழ்வோம் என்று தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இதோ இந்த நேரத்திலே அவ்வாறு ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, இந்த உலகத்திலே நீர் உம்முடைய பிள்ளைகளை உமக்காக எழுப்புகிற கடவுளாக இருக்கிறீர். ஆகவே இந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் உம்முடைய பிள்ளைகள் புதிய பலனை பெற்றுக் கொள்வார்களாக. உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்தது போல இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையின் வல்லமையினால் இதில் இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உமக்காக எழும்புவார்களாக. உமக்காக ஆண்டவரை வாழ்வதற்காக தங்கள் எழும்புவார்களாக.
அந்த எபிரேய வாலிபர்களைப் போல இவர்களுக்கு எதிராக பல தீமைகள் இருக்கலாம், பல பிரச்சனைகள் இருக்கலாம், பல கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த எபிரேய வாலிபர்களை நீர் விடுதலையாக்கியது போல ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இவர்களுக்கு விடுதலை உண்டாவதாக, இவர்களுக்கு உயர்வு உண்டாவதாக. நன்றி ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டுக்கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, சிலுவையில் எங்கள் நோய்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டீரே, எங்கள் பிணிகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டீரே. ஆகவே இந்த ஜெப நேரத்திலே ஆண்டவரே, எலும்புகளிலே நோய்கள் உள்ளவர்கள் சுகமடைவார்களாக, முதுகெலும்பிலே நோய் உள்ளவர்கள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது சுகமடைவார்களாக, நாரியிலே நோய் உள்ளவர்கள் சுகமடைவார்களாக, நாரி பிடிப்பு இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது சுகமடையற்று, கரங்களிலே கால்களிலே மூட்டுகளிலே வலிகள் உள்ளவர்கள் நோவுகள் உள்ளவர்கள் இயேசுவின் இரத்தத்தினால் விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும். இந்த நேரத்திலே அன்பின் ஆண்டவரே, மாத்திரைகளால் சுகமாக்க முடியாத நோய்களிலே உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதாக. எந்த வீட்டுக்குள்ளே, எந்த மனித உடலுக்குள்ளே தீய ஆவியின் கட்டுக்கள் இருக்கிறதோ, தீய ஆவியின் செயல்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறதோ, இயேசுவின் நாமத்திலே அவைகள் இப்பொழுதே வெளியேறும்படி நாங்கள் கட்டளையிடுகிறோம். மந்திரங்கள், ஏவுதல்கள், சூனியங்கள், கட்டுக்கள் அத்தனையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுது செயலிழந்து போவதாக. இயேசுவின் நாமத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை கூறுகிறோம் இப்பொழுது. இயேசுவின் நாமத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை கூறுகிறோம் இப்பொழுது. இயேசுவின் நாமத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு செழிப்பை அறிக்கையிடுகிறோம், உயர்வை கட்டளையிடுகிறோம், விடுதலையை கூறுகிறோம். இந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நன்றி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதற்காக, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக, உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது அபிஷேகம் பண்ணி கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகிறோம், நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நேரத்தில் யாரெல்லாம் தங்கள் வீட்டிலே குடும்பமாக இதை இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த குடும்பத்தை ஆண்டோர் தொடும் ஆண்டவரே. கணவரை, மனைவியை, பிள்ளைகளை, பெற்றோரை இப்பொழுது உம்முடைய வல்ல கரம் தொடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் மேல் ஒரு ஆசீர்வாத மழை பெய்யட்டும். இந்த நேரத்திலே இந்த குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு செழிப்பா இருக்கட்டும், அமைதியா இருக்கட்டும், சமாதானமா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். எல்லா விதமான கொடிய நோய்கள், வாதைகள் அனைத்திலும் இருந்து பாதுகாக்கப்படட்டும். நன்றி ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்பதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம். சாத்தானை சிலுவையினால் நசுக்கின ஆண்டவரே, சிலுவை மரணத்தினால் எங்களுக்கு மீட்பை கொடுத்து புதிய ஆடை கொடுத்த கடவுளே, இதோ இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த மீட்பின் வல்லமை கிடைக்கட்டும், மீட்பின் ஆடையை பெற்றுக் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்திலே மன்றாடுகிறோம், உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென். நம்மளோட தடவை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நேரத்தில் நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நல்லவரே, அன்புள்ளவரே, ஆராதிக்கின்றோம்.